ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு அடியான் நோய்வாய்ப்பட்டால் அல்லது பிரயாணம் சென்றால் அவருக்கு, அதாவது அவருடைய ஆரோக்கியத்திலும் ஊர்ல தங்கி இருக்கிற நேரத்திலும் என்ன நன்மைகளை அவன் செய்தானோ, மாகான யாமல், என்ன நன்மைகளை செய்தானோ அது போன்ற கூலி அவனுக்கு எழுதப்படும். அவர் முசாஃபிர், பிரயாணத்தில் இருக்கிறார், 2 ரக்காத் தான் தொழுவார். சுருக்கி என்ன செய்வார்? 2 ரக்காத் தான் தொழுவார். ஜமாத் அவருக்கு என்ன வாஜிப் அல்ல. சுன்னத்து தொழுகைகள் அவர் தொழமாட்டார். வித்திரு இரவு தொழுகைகள் தான் என்ன செய்வார்? அவர் தொழுவார். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் ஃபஜ்ருடைய சுன்னத் 2 ரக்காத் என்ன செய்வார்? தொழுவார். இதுதான் பிரயாணிக்குரியது. ஆனா அவர் கூலியில் எப்படி எழுதப்படும்? அவருக்கு 4 தொழுததாக, சுன்னத்துகள் தொழுதாக, அவர் என்னென்னலாம் ஊர்ல செஞ்சாரோ மாகான யாமல் அத்தனை எழுதப்படும். என்ன காரணம்? எண்ணம். என்ன அவரால் செய்ய முடியவில்லை, வளமையாக செஞ்சு வந்தாரு, ஆனா அந்த பிரயாணம் அவரை தடுத்துட்டு, அல்லது நோயாளி ஆகிட்டார், அதனால அவருக்கு என்ன செய்யும்? அது எழுதப்படும்.